டீச்சர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். நம்ம டெட் எக்ஸாம் ப்ரிப்பரேஷனுக்கு மாடல் டெஸ்ட். ஸோ இது வந்து பார்த்தோன்னா சப்ஜெக்ட் தமிழ். இதில் வந்து 30 கொஷின்ஸ் வந்து உங்களுக்கு வந்து நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். ஸோ இதில் உங்களுடைய மார்க் எவ்வளோ எடுக்க முடியுது அப்படின்றத ஸோ நீங்கள் வந்து உங்களை செக் பண்ணிக்கோங்க. ஸோ இதில் வந்து 30 கொஷின்ஸ் இருக்கும். இந்த வீடியோவோட எண்டில் உங்களுடைய மார்க் என்ன அப்படின்றதையும் கமெண்ட்டில் போட்டு விடுங்க. ஸோ 30 கொஷின்ஸ். ஸோ இது வந்து உங்களுக்கு ஒரு மாடல் டெஸ்ட். ஸோ முடிஞ்ச அளவுக்கு கொஞ்சம் டைம் ஸ்பெண்ட் பண்ணி ரைட் பண்ணுங்கள். எவ்வளோ மார்க் தான் உங்களால் எடுக்க முடியுது அப்படின்றதையும் ஸோ ஃபைனலாக மென்ஷன் பண்ணி கொடுங்க. அடுத்தடுத்து உங்களுக்கு வந்து இங்கிலீஷ், சைக்காலஜி, ஸோ இது மாதிரி வந்து அடுத்தடுத்த சப்ஜெக்ட்டும் அப்டேட் ஆகிட்டே இருக்கும். ஸோ இது வந்து ஃபஸ்ட்டு தமிழ். இதில் ஃபர்ஸ்ட் கொஷின் பார்க்கலாம். அரையார் எவ்வகை பொலி? அரையார் எவ்வகை போலி? ஆன்சர் இடைப்போலி. ஆப்ஷன் பி இடைப்போலி. தமிழ் பதிப்புலகில் தமிழ் மகன் என்று போற்றப்படுபவர் யார்? ஆப்ஷன் ஏ தாமோதரனார். முத்தேன் தொகை சொற்களில் இடம்பெறாதவை. குகைத்தேன். சப்போஸ் உங்களுக்கு வந்து முத்தேன் அப்படின்னு சொல்லிட்டு கேட்டாங்க அப்படின்னா தொகை சொற்களில் கொம்புத்தேன், மலைத்தேன், கொசுத்தேன். ஸோ இது மூணுமே வந்து பார்த்தோன்னா இதனுடைய தொகை சொற்கள். இதில் இல்லாத ஒரு ஆப்ஷன் எது அப்படின்னா குகைத்தேன். மனோன்மணியம் என்ற நாடக நூலில் இடம்பெற்றுள்ள அங்கங்கள் அண்டு களங்கள். ஸோ மனோன்மணியம் என்ற நாடக நூலில் எத்தனை அங்கங்கள் இருக்குது, எத்தனை களங்கள் இருக்குன்னு கேட்குறாங்க. ஆப்ஷன் ஏ 5 அங்கங்கள் 20 களங்கள். காரட்டை வெள்ளையாடு என்பது என்று அழைப்பது எவ்வகை வழக்கு? காரட்டை வெள்ளையாடு என்று அழைப்பது மங்களம். ஆப்ஷன் ஏ. மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் என்று கூறும் நூல். மூச்சு பயிற்சியே உடலை பாதுகாத்து வாழ்நாளை நீடிக்கும் அப்படின்னு சொல்றது திருமந்திரம். நாதஸ்வரம் என்ற இசைக்கருவி செய்ய பயன்படும் மரம். நாதஸ்வரம் என்ற இசைக்கருவி செய்ய பயன்படும் மரம் ஆச்சா மரம். ஆப்ஷன் பி. உவமை கூறி உவமத்தை பெற வைக்கும் அணி. உவமையை கூறி உவமயத்தை பெற வைக்கும் அணி எது? ஆப்ஷன் டி பிரிது மொழிதல் அணி. குழந்தை இலக்கியம் என்னும் நூலை படைத்தவர் யார்? குழந்தை இலக்கியம் என்னும் நூலை படைத்தவர் யார்? ஆப்ஷன் டி வாணிதாசன். வாணிதாசன் அப்படின்றவர் தான் குழந்தை இலக்கியம் என்ற நூலை படைத்தவர். அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது? ஆக்சுவலாக இந்த லெசன்லேருந்து ஒரு சில கொஷின்ஸ் நம்ம எக்ஸாம்பிள் வந்து கேட்பாங்க. இந்த லெசன் வந்து பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக படிச்சுக்கோங்க. ஸோ இந்த ஒரு கொஷின்ஸ் வந்து பார்த்துக்கோங்க. அறுவடை திருநாள் உத்தரப்பிரதேச மாநிலத்தில் எந்த பெயரில் கொண்டாடப்படுகிறது அப்படின்னா மகர சந்திராந்தி அப்படின்ற ஒரு பெயரில் தான் செலிப்ரேட் பண்ணிகிட்ருக்காங்க. ஸோ வேறு என்னென்னலாம் வந்து அடிஷ்னல் இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்றத பார்த்துக்கோங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் டி.
தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் எவை? தமிழை ஆட்சி மொழியாக கொண்ட நாடுகள் இலங்கை, சிங்கப்பூர். பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? பசும்பொன் முத்துராமலிங்கம் அவர்கள் நடத்திய வார இதழின் பெயர் என்ன? நேதாஜி. ஆப்ஷன் டி. வண்ணமும் சுண்ணமும் இலக்கண குறிப்பு தருக. வண்ணமும் சுண்ணமும். ஸோ இதிலே வந்து பார்த்தோன்னா நம்ம படிக்கும்போதே அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்க வேண்டியதான். ஸோ வண்ணமும் சுண்ணமும் அப்படின்றது எண்ணுமை. ஆப்ஷன் சி. தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். தமிழகத்தின் முதல் பெண் மருத்துவர். ஆப்ஷன் சி. முத்துலக்ஷ்மி. ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை முதலில் கையாண்டவர். ஐம்பெருங்காப்பியம் என்னும் சொற்றொடரை முதலில் கையாண்டவர் சீத்தலை சாத்தன் மயிலைநாதர். ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் ஏ மயிலைநாதர். ஸோ மயிலைநாதர் அப்படின்றவர் தான் ஐங்காப்பியம் அப்படின்ற ஒரு சொற்றொடரை ஃபஸ்ட்டு வந்து பார்த்தோன்னா கையாண்டிருக்காராமா. கூற்று. முடியரசனின் இயற்பெயர் ராஜகோபாலன். கூற்று 2. புதியதொரு வீதி செய்வோம். ஸோ புதியதொரு வீதி செய்வோம் என்னும் நூலின் ஆசிரியர் துரைராசு. ஸோ இங்கே 2 கூற்று கொடுத்துருக்கு. ஸோ இந்த 2 கூற்றுக்கும் கீழே வந்து பார்த்தோன்னா ஆப்ஷன் கொடுத்துருக்கு. இது எதுன்னு சொல்லிட்டு நீங்கள் கண்டுபிடிக்க போகிறீங்க. ஸோ இதுக்கான ஆன்சர் ஆப்ஷன் சி. கூற்று 1 தவறு, கூற்று 2 சரி. ஸோ கூற்று 1 முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. ஸோ முடியரசன் அப்படின்றவருடைய இயற்பெயர் வந்து பார்த்தீங்கன்னா ராஜகோபாலன் கிடையாது, துரைராசு. முடியரசனுடைய இயற்பெயர் துரைராசு. ராஜகோபாலன் அப்படின்ற யாருக்கு வந்து பார்த்தோன்னா இயற்பெயர்னா சுரதா அப்படின்றவங்களுக்கு தான். ஸோ அதுக்கான இயற்பெயர். ஸோ புதியதொரு வீதி அப்படின்றது துரைராஜு அவர்களுடைய ஒரு நூல் தான். ஸோ ஆப்ஷன் சி. கூற்று 1 வந்து பார்த்தோன்னா தவறு, கூற்று 2 வந்து சரி. காத்துக்குயிலோசை இதில் அமைந்துள்ள வழுவமைதி எது? காத்துங்குயிலோசை இதில் அமைந்துள்ள வழுவமைதி மரபு வழுவமைதி. ஆப்ஷன் டி. தலைவிதிதான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நம்புவோர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது என்றவர் யார்? ஆப்ஷன் சி. ஸ்டீஃபன் ஹாக்கிங்சன். ஸோ இவர் தான் வந்து பார்த்தீங்கன்னா தலைவிதி தான் வாழ்க்கையை தீர்மானிக்கிறது என்று நண்பர்களை பார்த்தால் எனக்கு சிரிப்பு தான் வருகிறது அப்படின்னு சொன்னவர் ஸ்டீஃபன் ஹாக்கின்சன். தொல்காப்பியர் குறிப்பிடும் 4 அறிவு உயிர் எது? ஸோ தொல்காப்பியர் என்ன பண்ணியிருப்பார் அப்படின்னா, ஸோ ஓரறிவு, ஈரறிவு அந்த மாதிரி வந்து பிரிச்சிருப்பார். இதில் 4 அறிவு உள்ள உயிரினம் எது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் சி. நண்டு. பாட்டு என்னும் சொல் எவ்வகை குற்றியலுகரம்? பாட்டு அப்படின்ற ஒரு வேர்டு. ஸோ இது வந்து
எந்த குற்றியலுகரத்தில் இது வரும்? ஏ, ஆப்ஷன் ஏ வன்தொடர். தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் யார்? தண்டமிழ் ஆசான் என்று அழைக்கப்படுபவர் சாத்தனார். ஆப்ஷன் ஏ. இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற நூல் எது? ஸோ இந்திய அரசின் சாகித்ய அகாடமி விருது பெற்ற முதல் நூல் எது? ஸோ ஃபஸ்ட்டு எந்த ஒரு நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது பெற்றது? தமிழ் இன்பம். ஆப்ஷன் சி தமிழ் இன்பம். பைங்குழ் வளர்ந்தது இதில் இடம்பெற்றுள்ள ஆகுபெயர். பைங்குழ் வளர்ந்தது. ஸோ இந்த வேர்டு வந்து பார்த்தோம் அப்படின்னா இதில் இருக்கிற ஆகுபெயர் எது அப்படின்னு கேட்குறாங்க. ஆகுபெயர் மொத்தமாக பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா கண்டிப்பாக உங்களுக்கு வந்து அதில் வந்து 1 மார்க் வந்துடும். ஸோ இதுக்கு வந்து ஆப்ஷன் டி கருவி ஆகுபெயர். ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது எது? ஒரு சொல்லோ சொற்றொடரோ இருபொருள்பட வருவது ஆப்ஷன் ஏ இரட்டர மொழிதல். ஸோ இந்த கொஷினுக்கு கீழே ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்கும். இரட்டை கிளவினா என்னன்னு பார்த்துக்கோங்க, அடுக்கு தொடர், ஒரு சொல் பன்மொழி, இது எல்லாத்துக்கும் டெஃபினேஷன் ப்ளஸ் இதுக்கான எக்ஸாம்பிள் பார்த்துக்கிட்டிங்கன்னா கண்டிப்பாக இதுலேருந்து 1 மார்க் வரும் உங்களுக்கு. குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் எது? குடும்பம் என்னும் சொல் முதலில் இடம்பெற்றுள்ள நூல் திருக்குறள். புலவரின் சொல்லுக்காக தன் தலையே தர துணிந்த வள்ளல் யார்? புலவரின் சொல்லுக்காக தன் தலையையே தர துணிந்த வள்ளல் குமணவள்ளல். ஆப்ஷன் சி. பாரதிதாசன் நூலுக்கு எந்த பாரதிதாசன் நூல்களுள் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி விருது கிடைத்தது? ஸோ பாரதிதாசன் நூல்களில் எந்த நூலுக்கு சாகித்ய அகாடமி கிடைச்சது? ஆப்ஷன் சி பிசிரந்தையார். ரீஜனல் லிட்ரேச்சர் என்ற சொல்லின் சரியான கலைச்சொல் தேர்வு செய்க. ரீஜனல் லிட்ரேச்சர் என்ற சொல்லின் சரியான கலைச்சொல் வட்டார இலக்கியம். ஆப்ஷன் டி. ஸோ இது வந்து எதுக்காக அப்படின்னா இந்த கொஷின் ஒரு சிலது வந்து கலைச்சொற்கள் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸ்கூல் புக்கில். ஸோ அந்த கலைச்சொற்கள்லேருந்து என்ன பண்ணுறாங்கன்னா ஒரு சில கொஷின்ஸ் வந்து கேட்டுடுறாங்க. அதுக்கு வந்து ஒரு இங்கிலீஷ் வேர்டு கொடுப்பாங்க, அதுக்கான ஈக்குவலண்ட் தமிழ் மீனிங் கொடுத்துருப்பாங்க. அதுலேருந்து ஒரு கொஷினாச்சும் வந்துடுது. ஸோ அதையும் வந்து பார்த்து வச்சுக்கோங்க. பெரிய மீசை சிரித்தார். இதில் பெரிய மீசை என்ற சொல்லுக்கான தொகையின் வகை. பெரிய மீசை சிரித்தார் இதில் இருக்கிற என்ன தொகை இருக்குது அப்படின்னா அன்மொழி தொகை. ஆப்ஷன் சி. ஸோ தொகை சொற்கள். ஸோ இது வந்து பார்த்தோன்னா ரொம்ப இம்பார்ட்டண்ட். தொகைநிலை தொடர், தொகாநிலை தொடர். ஸோ இதில் இருக்கிறது எல்லாமே நீங்கள் பார்த்துக்கிட்டீங்க அப்படின்னா இது வந்து 10th ஸ்டாண்டர்டில் உங்களுக்கு வரும். ஸோ அந்த 10th ஸ்டாண்டர்ட்லையும் 8th ஸ்டாண்டர்ட்லேயும் இது வந்து வரும். அதில் இருக்கிற டெஃபினேஷன் ப்ளஸ் அதுக்கான எக்ஸாம்பிள்ஸ். ஸோ மோஸ்ட்லி எக்ஸாம்பிள் தான் கேட்குறாங்க. இப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா இது வந்து பெரிய மீசை சிரித்தார் அப்படின்றது இது ஒரு எக்ஸாம்பிள் தான். ஆக்சுவலாக 10th புக்கில் இது அன்மொழி தொகை அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருக்காங்க டைரெக்டாகவே. நெக்ஸ்ட்டு புரட்சி கவி பாரதிதாசனை படித்திருக்கிறேன். ஸோ புரட்சி கவி பாரதிதாசனை படித்திருக்கிறேன் இவ்வரியில் இடம்பெற்றுள்ள ஆகுபெயர்.
புரட்சிக்கவி பாரதிதாசனை படித்திருக்கிறேன். இவ்வரியில் இடம்பெற்றுள்ள ஆகுபெயர் கருத்தாகுபெயர். ஆப்ஷன் ஏ கருத்தாகுபெயர். ஸோ ஆகுபெயர்லேருந்து கன்ஃபார்மாக ஒரு கொஷின்ஸ் வரும். இது மாதிரி வந்து ஒரு செலக்டடாக நீங்கள் பார்த்தீங்கனாலே தெரியும். ஒரு சில இது தான் இருக்கே. நம்ம ஸ்கூல் புக்லேயே வந்து பார்த்தோன்னா இலக்கணம் அதிகமாக நீங்கள் வந்து ஃபோக்கஸ் பண்ணுங்கள். ஆத்தர் டீட்டெயில் கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணுங்கள். அங்கங்கே வந்து பார்த்தோன்னா இலக்கண குறிப்பு. ஸோ இதுலேருந்துலாம் கூட வந்து பார்த்தோன்னா எக்ஸாம்பிள் வந்து கொஷின்ஸாக கேட்குறாங்க. ஸோ இது வரைக்கும் நீங்கள் என்ன பண்ணியிருக்கீங்க அப்படின்னா 30 கொஷின்ஸுக்கு நீங்கள் வந்து ஆன்சர் பண்ணியிருப்பீங்க. மேபி நீங்கள் வந்து ஒரு பேப்பர் எடுத்து எத்தனை கொஷின்ஸ் வந்து ரைட் ஆச்சு ராங் ஆச்சு அப்படின்னு போட்டிருந்தீங்கன்னா, ஸோ இப்போது உங்களுடைய ஒர்க், உங்களுடைய மார்க் எவ்வளோ தான் வந்தது. ஸோ உங்களுக்கு வந்து 30 கொஷின்ஸ் நான் செட் பண்ணியிருந்தேன். இந்த 30 கொஷின்ஸில் உங்களுக்கு எவ்வளோ மார்க் வந்தது அப்படின்றத இப்போ வந்து கமெண்ட்டில் போட்டு விட்ருங்க. ஸோ பி ரெடி. அடுத்தது இங்கிலீஷ் சப்ஜெக்ட்டுக்கான 30 கொஷின்ஸ் வரும். ஸோ இது இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு 1 hour 2 hours உங்களுக்கு வந்து அடுத்த வீடியோ வந்துடும். ஸோ அது முடிஞ்ச பிறகு சைக்காலஜி, அப்புறம் சோஷியல் சயின்ஸ், அதுக்கப்புறம் மேக்ஸ் அண்ட் சயின்ஸ். ஸோ எல்லாமே வந்து ஒவ்வொரு சப்ஜெக்டாக வந்து பார்த்தோன்னா இன்றைக்கி வந்து மாடல் டெஸ்ட் இருக்கும். ஸோ உங்களுடைய மார்க் எவ்வளோ தான் வருது அப்படின்றத வேல்யூவேட் பண்ணுங்கள். தேங்க்யூ.